2 எம்டி பிரியாணி வாங்கியிருக்கோம், 2 ஆம்லெட் வாங்கியிருக்கோம். அவ்வளோதான். நைட் டின்னர் இன்னைக்கு. ஏன்னா சிக்கன் பிரியாணி நம்ம சாப்பிட்டு சாப்பிட்டு நம்ம சலிச்சிருது. அதனால இந்த வாட்டி வந்து எம்டி வாங்கியிருக்கோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வாட்டி வந்து 2 எம்டி பண்ணியாச்சு. ஏன்னா வந்து சிக்கன் சாப்பிட்டு வந்து நம்மளுக்கு போர் அடிச்சு போயிடுச்சு. டைம் பார்த்துக்கலாம். அதான் ஒன்று எடுத்து வச்சிட வேண்டியது, ஒன்று டேக் அவே பண்ணிட வேண்டியதான். இதில் வந்து இப்போ நான் காட்டிடுறேன் பாருங்கள். இதில் வந்து 2 ஆம்லேட் இருக்குது. 2 ஆம்லேட்டு. ஹெச்எம்ஆர் ஆம்லேட் பார்த்தீங்களா எவ்வளோ நீட்டாக பேக் பண்ணி கொடுத்துருக்கானு பார்த்தீங்களா? அதே மாதிரி நீட்டாக போட்டிருக்காங்க. 2 சொல்லியிருந்த 3 வந்திருக்கு ப்ரோ. சார் 3 வந்திருக்கா சார்? பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன கொஞ்சம் பெப்பர் போடல. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் சரி, இப்படி நம்ம இப்படி வச்சு விட்ருவோம். அப்படி இருக்கட்டும். ஒன்றில் வந்துட்டு வந்து ஹெச்எம்ஆர் வந்து குருமா வந்து எனக்கு அவ்வளோக்கா பிடிக்காது. கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருக்கும். தயிர் பச்சடி நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். இப்போயே நான் பொட்டி காட்டிடுறேன் எவ்வளோ குவான்டிட்டி இருக்குன்னு. எம்டி பிரியாணிக்கு ஆஃப் எப்படி தான் பண்ணியிருக்கோம். அதனால் வந்துட்டு இந்த அளவுக்கு தான் வரும். ஏன்னா லைட்டாக கொஞ்சம் கொஞ்சம் பீசஸ் வரும். தயிர் பச்சடி ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறது, எங்கே ஊற்றிட வேண்டியதான். கொஞ்சோண்டு ஆம்லெட்டு, கொஞ்சோண்டு பிரியாணி, கொஞ்சம் ரைத்தா. சிக்கன் பிரியாணி வந்து நல்லா தான் இருக்குது. ஏன்னா நாங்கள் வந்து கொஞ்சம் லேட் டைம் ஆனதுனால கொஞ்சம் சூடு கம்மியாக தான் இருக்குது. கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. கொஞ்சம் சீக்கிரம் வாங்கிடுங்க, ஒரு 7-8 மணிக்கெலாம் வாங்கிடுங்க. அப்போ பிரியாணி நல்லா இருக்கும், சூடாக இருக்கும். நைட் வந்து 11 மணி ஆயிடுச்சு. அதனால் வந்துட்டு பரவாயில்ல, சாப்பிட்லாம், ஓகேவாக தான் இருக்குது. வீடியோ பிடிச்சி லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நல்லா வந்து தாராளமாக வந்துட்டு ஒரு ஆள் சாப்பிட்லாம். எம்டி பிரியாணி ஹெச்எம்ஆர்னா சூப்பர் தான்.